சென்னை விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தை தொடர்ந்து ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் அங்கு தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். ஜெய்சங்கர், விமான நிலையத்தின் எந்த பகுதியில் இந்த தீ விபத்து நடைபெற்றது? இப்போது அந்த தீ விபத்தை அணைப்பதற்கான பணிகள் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? சென்னை விமான நிலையம் சர்வதேச முனையம் 2 முதல் மாடியில் திடீரென சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவர்களோட அலுவலக கவுண்டரில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சுதாரித்துக் கொண்ட சிஎஸ்எஃப் வீரர்கள் மற்றும் அந்த ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார்கள். அந்த தீயின் காரணமாக அங்கு அந்த புகை மூட்டம் ஏற்பட்டு அடுத்தடுத்த அலுவலகங்கள் மற்றும் படிக்கட்டுகள் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த புகை மூட்டம் பரவியுள்ளது. இந்த தகவல் அறிந்த சென்னை விமானத்தில் உள்ள பிரத்யேக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் முதலில் விரைந்தது. அதனையொட்டி தமிழ்நாடு தீயணைப்பு துறையினரோட 2 வாகனங்கள் மற்றும் ஒரு வேன் உள்ளிட்டவை விரைந்தது. அவர்கள் அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியிலும் மற்றும் அங்குள்ள புகையை வெளியேற்றும் பணியிலும் அவர் துரிதம் காட்டி அதில் முற்பட்டனர். அதே நேரத்தில் சிஎஸ்எஃப் வீரர்கள் மற்றும் அங்கு காவல்துறையினர் அங்குள்ள ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பு ஊழியர்களை அங்கிருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றினார்கள். சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் அந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. சிஎஸ்எஃப் வீரர்கள் துப்பாக்கி முனையில் அந்த விமான நிலையத்துக்கு பாதுகாப்பு அளித்தனர். அதே நேரத்தில் பயணிகள் செல்ல வேண்டிய வழித்தடங்களில் பயணிகளை உள்ளே அனுமதிக்காமல் அந்த புகை மூட்டத்தை அணைக்கும் பணியிலே முழு மும்முரம் காட்டினார்கள். இதில் பல்வேறு கதவுகள் பாதுகாப்பு காரணமாக அடைக்கப்பட்டிருந்தால் அந்த கண்ணாடி பகுதிகளை கலட்டிவிட்டு அதனை காற்றோட்டம் ஏற்படுத்தி அதன் வழியாக அந்த புகைப்பகுதிகளை கொண்டு அந்த கரும் புகைகளை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்றும் இந்த கரும்புகை வெளியேற்றும் பணி நடைபெறுகிறது. முழுவதும் அது முடிந்தால்தான் அந்த பயணிகள் போக்குவரத்து சீரடையும் என தெரிகிறது. இதனால் அந்த சர்வதேச முனையத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் ஒரு 10-15 நிமிடம் தாமதமாக புறப்படலாம் என விமான நிலைய வட்டார அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் முழுமையாக இன்னும் அந்த பகுதி சீரடையவில்லை. பாதுகாப்பு பணியிலும் போலீசாரும் சிஎஸ்எஃப் வீரர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியை 1 மணி நேரமா பதட்டமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.